மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வீட்டு வசதி வாரியத்தால் நீண்ட நாட்களுக்கு முன்பு, அதாவது சுமார் 40-45 ஆண்டு காலத்திற்கு முன்பு கையகப்படுத்த முயற்சி எடுக்கப்பட்டு அது முழுமையாக நிறைவேற்றப்படாத சூழ்நிலையில் அந்த நிலங்கள் வாரியமும் பயன்படுத்த முடியவில்லை. அதே நேரத்தில் அதனுடைய உரிமையாளரும் அதன் மீது முழுமையான உரிமையை எடுக்க முடியவில்லை என்ற ஒரு சூழ்நிலை வந்தது. இது பல ஆண்டு காலமாக இருக்கிற பிரச்சனை. பல நேரங்களிலே மனு கொடுத்து பலவிதமாக ஆய்வு செய்து ஒவ்வொன்றுமே பெரிய அளவிலே வெற்றி பெறாமல் பல பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. இது மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு போன உடனேயே உடனடியாக அதற்கான ஒரு நடவடிக்கை எடுங்கள். அந்த நடவடிக்கை என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரியான நடவடிக்கையாக அது இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் மாறுபட்ட நடவடிக்கையாக இருக்கக்கூடாது. அவருடைய தகுதிக்கேற்ப அந்த நடவடிக்கையில் சட்டத்திட்டங்கள் என்னவோ அதற்கேற்ப இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்காகத்தான் வீட்டு வசதி வாரியமும் நம்முடைய துறையும் இணைந்து அதை என்னென்ன வகையிலே அந்த நிலங்கள் இருக்கிறது என்பதை பிரித்தார்கள். அப்பொழுது பிரித்த பொழுது ஒரு 5 வகையாக பிரிக்கப்பட்டது. மேலும் ஒரு வகை இந்த நிலத்தை எடுக்கலாம் என்று உத்தேசிக்கப்பட்டது. அதுவும் கூட ரெக்கார்ட் செய்யப்பட்ட காரணத்தால் அதையும் அவர்கள் விற்பதற்கு என்ஓசி தேவை என்ற ஒரு நிலையெல்லாம் இருந்தது. எனவே இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி அதை பிரித்து பார்க்கிற பொழுது அந்த உத்தேச பட்டியலில் இருந்தது ஏறத்தாழ ஒரு 10,075 ஏக்கர். அதுவெல்லாம் ஒரு 30-40 ஆண்டு காலத்திற்கு முன்பே இந்த நிலத்தை எதிர்காலத்தில் எடுக்கலாம் என்று உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே எடுத்திருக்க வேண்டும். அதனால் அந்த உத்தேசிக்கப்பட்டது என்று சொன்னதால் அந்த இடத்தை அந்த ஒரிஜினல் ஓனர், அந்த நில உரிமையாளர் மற்றவர்களுக்கு சின்னதாக விட்டுவிட்டு போய்விட்டார்கள். எனவே அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஒரே ஒரு சர்க்குலர் மூலமாக அத்தனையும் அவர்களுக்கு ரிலீஸ் செய்து கொடுக்கப்பட்டு விட்டது. அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை கூட தெரியாமல் வாங்கி இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்கான அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டது. அது ஏறத்தாழ ஒரு 10,075 ஏக்கர். அதுபோக மீதம் இருப்பதை 5 கேட்டகரியாக பிரித்தார்கள். அதில் 5வது கேட்டகரி என்பது வீட்டு வசதி வாரியம் முழுமையாக அதை கையகப்படுத்தி அதிலே சில டெவலப்மெண்ட்களை செய்திருக்கிறது. சில இடங்கள் அந்த டெவலப்மெண்ட் பாதியிலே இருக்கலாம். எனவே அது 5வது கேட்டகரி. அதை பொறுத்தவரை வீட்டு வசதி வாரியம் முழுமையான உரிமையை கொண்டது. 1, 2 என்பது இந்த ஃபோரன் நோட்டீஸ் கொடுக்கிறது, இதோட மட்டும் நின்றிருக்கிறது. எனவே அதை பொறுத்தவரை அதற்கு மேலே வீட்டு வசதி வாரியம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாகத்தான் இதையெல்லாம் எடுக்கிறார்கள். எனவே அந்த ஃபோரன் நோட்டீஸ் கொடுத்தது அதோடு நின்று போய்விட்டது. அந்த 1, 2 கேட்டகரி என்பதிலே மேலும், ஏன்னா அதெல்லாம் 40 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டதுனால மேல் நடவடிக்கை எடுக்க முடியாது. காரணம் அவைகளெல்லாம் தெரியாமலே சின்னதாக விற்கப்பட்டு விட்டது. அதிலே போய் இனிமேல் ஸ்கீம் அதையும் நாம் கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வருவதாக இருந்தால் பல ஆயிரக்கணக்கான வீடுகளை இடிக்க வேண்டி வரும். அதுவும் மிகச் சாதாரணமாக இருக்கிற
மக்களுடைய வீடுகள் தான் அதிலே பாதிக்கப்படுகிறது. சில வழக்குகள் நீதிமன்றத்திலே போய் கூட அவர்கள் இடையிலே அதற்கான தீர்ப்பையும் வாங்கி வந்திருக்கிறார்கள். இவ்வளவு நாட்களாக ஏன் நீங்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை என்று நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கிறது. இதற்கு முன்னாலே போட்ட ஒரு கமிட்டியும் கூட அந்த கேள்வியை கேட்டிருக்கிறது. எனவே இந்த கேட்டகரி 1 and 2 என்று இருக்கிற அந்த நிலங்களை நாம் ரிலீஸ் பண்ணி கொடுத்து விடுவது என்று ஒரு கொள்கை முடிவாக எடுக்கப்பட்டது. அதன்படி பார்த்தால் ஏறத்தாழ 4396.44 ஏக்கர் ரிலீஸ் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜிஓ இஷ்யூ பண்ணி அதில் பெரும்பகுதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. மற்றதெல்லாம் ஒரு அனுப்புவதற்காக இன்னொரு 700 சில்லற ஏக்கர் தான் அது அவர்களுக்கு அந்த ஜிஓ கொடுப்பதற்கான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த 1, 2 என்ற கேட்டகரியில் ஏறத்தாழ 4396.44 ஏக்கர் ரிலீஸ் பண்ணி கொடுக்கப்பட்டு விட்டது. 40 ஆண்டு காலமாக இருந்த பிரச்சனை, பல லட்சம் குடும்பங்கள் அதில் பாதிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் இன்னசென்ட் பர்ச்சேசர்ஸ், அவர்கள் தெரிந்து வாங்கவில்லை. இந்த நோட்டீஸ் கொடுத்ததே அவர்களுக்கு தெரியாது. எனவே அவர்கள் அதை வாங்கிவிட்டார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை இந்த அரசாங்கம் முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் மீதம் இருப்பது இன்னொரு 743 ஏக்கர் இருக்கிறது. அதில் 743 ஏக்கர் அதில் கொஞ்சம் உடனே கொடுத்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சிலவற்றிலே நீதிமன்ற வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது. எனவே அதையும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி தான் அதில் நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் ஏறத்தாழ ஒரு 90% பிரச்சனைகள் 40 ஆண்டு காலமாக சிரமப்பட்ட அந்த மக்களுக்கு தீர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதற்கு அடுத்தது 3 and 4 கேட்டகரி. இந்த 3 and 4 பொறுத்தவரை அதற்காக 2 IAS ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அதற்காக போடப்பட்டு அவர்கள் அதை இப்பொழுது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நிறைய ஆய்வுகளை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். காரணம், அதில் பல தாக்கீதுகள் அதில் இருக்கிறது, பல ரெக்கார்ட்ஸ் இருக்கிறது, கோர்ட் ஆர்டர் இருக்கிறது, அரசாங்கம் போட்ட உத்தரவு இருக்கிறது, ஹவுசிங் போர்டு அதில் என்ன பண்ணாங்கிறது இத்தனையும் இருக்கிறது. இத்தனையும் அவர்கள் ஆய்வு செய்து அவர்கள் கொடுக்கிற ரெக்கமெண்டேஷன் படி அந்த நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒரு செப்டம்பர் அக்டோபருக்குள்ளே கொடுத்து விடுவதாகத்தான் முதல்ல சொல்லியிருந்தார்கள். ஆனால் அந்த பேப்பர் பெரிய அளவிலே இருக்கிறது. அதையெல்லாம் முழுமையாக அவர்கள் ஆய்வு செய்து கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அது எந்த குறையும் இல்லாமல், எந்த தவறும் இல்லாமல், ஏன்னா நீதிமன்ற உத்தரவு நிறைய இருக்கிறது. இது எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்து எதிலேயும் தவறு இல்லாமல் அவர்கள் அந்த பரிந்துரையை அரசுக்கு கொடுக்க வேண்டும். அது அநேகமாக டிசம்பருக்குள்ளே கொடுத்துவதற்கான, டிசம்பர் கூட இல்லை, நவம்பருக்குள்ளே கொடுத்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே நவம்பருக்குள்ளே அவர்கள் தங்களுடைய அந்த ஒப்பீனியனை கொடுத்து விட்டால் அதை பேஸ் பண்ணி ஹவுசிங் போர்டு டிசம்பர் ஜனவரி அந்த டைமுக்குள்ளாக மீதம் இருக்கிற அந்த நிலத்தையும் அந்த பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மக்களுக்கு நம்மால் கொடுத்து விட முடியும். இதில் பாதிப்பு என்று சொன்னால் அந்த நிலம் உரிமையாளர், பழைய உரிமையாளர் என்பது அல்ல. அவர் இந்த மாதிரி நோட்டீஸ் வந்திருக்கிறதை வெளியில தெரிவிக்காமல் அல்லது அதை பற்றி அவர் யோசிக்காமல் அதை பற்றியான ஒரு புரிதல் அவர்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். எனவே அதனால் அதை வித்துவிட்டு போயிட்டாங்க. வித்துட்டு போனவங்க அது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, அங்கே ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற வீடுகளை இப்பொழுது போய் இடித்தால் அது மிகப்பெரிய ஒரு தவறு என்றுதான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் வீட்டு வசதி வாரியத்திற்கோ அரசாங்கத்திற்கோ இதில் எந்த விதமான நஷ்டமும் ஏற்பட்டுவிடக்கூடாது. அதற்காக என்ன வாரியம் இதுவரை செலவு செய்திருக்கிறதோ அந்த தொகை பிளஸ் அதற்கான ஒரு வட்டி இது அரசாங்கத்திற்கோ வாரியத்திற்கோ திருப்பி கிடைக்க வேண்டும் என்பதிலேயும் தெளிவாக இருக்கிறார்கள். அது மிக நியாயமானதாக
அவர்கள் தாங்கக்கூடிய சக்தி படைத்ததாக அது இருக்க வேண்டும் என்பதையும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த ஒரிஜினல் ஓனருக்கே போகிறது என்றால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் தெரியாமல் வாங்கியவர்கள், எனவே தெரியாமல் வாங்கியவர்கள் அந்த மார்க்கெட் ரேட்டை கொடுத்து வாங்கிட்டாங்க. எனவே அவர்கள் இப்பொழுது கொடுப்பது கூடுதலான செலவு. அதனால் ஒரு நியாயமான அவர்கள் தாங்குகிற சக்தி உள்ள அளவிலே அதை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்கிறார்கள். எனவே மிக பேலன்ஸ்டாக அவர்களும் பாதிக்கப்படக்கூடாது, அரசாங்கத்திற்கும் வாரியத்திற்கும் நஷ்டம் ஏற்படக்கூடாது. நீதிமன்ற உத்தரவுகள், ஏற்கனவே அரசாணையில் இருக்கிற உத்தரவுகள், இதெல்லாம் எதுவும் மீறப்படாமல் மிக சரியாக செய்ய வேண்டும் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இன்னொன்று மிக முக்கியமாக நாங்கள் சொல்ல வரும்போது, இதிலே எந்த பாரபட்சமும் இருக்கக்கூடாது என்பதிலே முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். எனவேதான் எங்களிடத்திலே முதல்ல வந்து மனு கொடுத்த பொழுது கூட மனுக்களை நாங்கள் வாங்கி அதன் மீது ஆய்வு செய்யுங்கள் என்று சொல்லுவதற்கு பதிலாக 16 இடங்களிலே புகார் பட்டி வைத்து அதிலே மனுக்களை போடுங்கள் என்று உங்கள் மூலமாக அவர்களுக்கெல்லாம் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் மனுக்கள் போட்டார்கள். அதை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஏன்னா நாங்கள் மனுக்களை வாங்குகிற பொழுது சில பேர் மனு கொடுப்பார்கள், சில பேரால் கொடுக்க முடியாது. எனவே அந்த புகார் பட்டியலை வந்த மனுக்களினுடைய அடிப்படையிலே அதை ஒரு ஆதாரமாக வைத்துக் கொண்டுதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இன்னொன்றையும் சொல்லிவிடுகிறேன், ஒருவேளை புகார் பட்டியலை போடாமல் இருந்தாலும் கூட இதே வகையிலே அவர்கள் தகுதியுடையவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த சலுகை கிடைக்கும் என்பதை நாங்கள், சலுகை என்பதை விட உரிமை கிடைக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். எனவே எங்களை பொறுத்தவரை இதிலே ஒரு சின்ன தவறு கூட ஏற்படக்கூடாது, யாருடைய ரெக்கமெண்டேஷன்லையும் இது நடக்கக்கூடாது. இதிலே ஒரு கோடு போட்ட போலதான் அந்த கமிட்டியும் ரிப்போர்ட் கொடுக்க இருக்கிறார்கள், வாரியமும் அப்படித்தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. எனவே அந்த கோர்ட்டிற்கு இந்த பக்கம் இருப்பவர்களை யாராவது அதிகாரியோ அல்லது அமைச்சரோ பார்த்து இந்த பக்கம் கொண்டு வரவோ அல்லது அந்த பக்கம் கொண்டு போகவோ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் நாங்கள் இதிலே உருவாக்கி இருக்கிறோம். எந்த தவறும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்கள் இதிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதுதான் நோக்கமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். புகார் பட்டியல் வந்தது பூராமே இப்போ அனலைஸ் பண்றாங்க. அதில் பல விதமானது இருக்கு. 1 and 2 இருக்கிறது, 3 and 4 இருக்கிறது, ஹவுசிங் போர்டு முழுசா எடுத்துட்டது இருக்கிறது, இதெல்லாமே இருக்கு. அதை எல்லாமே எடுத்து அனலைஸ் பண்றாங்க. அது அல்லாமல், இந்த லேண்ட் சம்பந்தப்பட்டது அல்லாமல் வேறு சிலது, நாங்கள் வாங்கிய வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கிறது அல்லது எங்களுக்கு டாக்குமெண்ட் கிடைக்கல, அந்த மாதிரி வந்திருக்கிற கொஞ்சம் பெட்டிஷன்ஸ் இருக்கு. அது தனியாக ஆய்வு செய்து அதை டிஸ்போஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. 5000 சில்லற பேர் வந்தாங்க. இல்ல வர வேண்டியதுன்னு பார்த்ததுன்னா இன்னும் பல ஆயிரம் இருக்கும். ஆனால் அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு இல்ல, அதனால வரல. ஆனா நாங்க இப்ப எடுக்கிற பொழுது அது மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை பேர்த்தையும் இதுல நினைச்சிடும். இதுல வந்து ஒரு பாரபட்சமாலாம் இல்லை. அதனால வந்து அந்த மனுக்கள் இருக்கிறத ஆய்வு பண்ணுகிற பொழுது சிமிலர் கேஸ் அதுல வந்து தானா இணைஞ்சிருவாங்க. கோயம்புத்தூர்ல கொஞ்சம் இருக்கு, சென்னையில் அந்த மாதிரி இருக்கு, நெல்லையில கொஞ்சம் கூடுதலா இருக்கு. பிரிவு 1 and 2ல நேரடி 4300 ஏக்கர் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்ப 3 and 4க்கு வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் போட்டுருவோம். அதுல எவ்வளவு ஏக்கர் சார்? அதுல ஏறத்தாழ ஒரு 5000 ஏக்கர் பக்கமா இருக்கலாம். 3 1 and 2 நமக்கு 90% முடிஞ்சிச்சு. நம்ம 90% முடிஞ்சிச்சு. அதுக்கு நம்ம 3 and 4 தான். 3 and 4க்கு இன்னும் நம்ம ஆரம்பிக்கல. ஏறத்தாழ ஒரு 5000 ஏக்கர் அதுக்குள்ள வரலாம். ஓவரால் சேர்த்தா இதுல ஒரு 5000, அதுல ஒரு 5000 வைக்கலாம். ஒரு 10,000 வந்து நாங்க நோட்டீஸில் ரிலீஸ் பண்ணது. ஏறத்தாழ 20,000 ஏக்கருக்கு இதுல வந்து அவங்க ரிலீஸ் பண்றது. இந்த 20,000 ஏக்கரும் என்ன நாம நினைச்சாலும் டெவலப் பண்ண முடியாத இடம். டெவலப் பண்ற இடத்த நாங்க விடல, டெவலப் பண்ண முடியாத இடம். ஏன்னா எல்லாரும் நம்ம சாதாரணமா இருக்கிறவங்க பேங்க்ல லோன் போட்டு வாங்கி வீட்டை கட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹவுசிங் போர்டினுடைய நோக்கமே வீடு கட்டி கொடுப்பது, கட்டின வீட்டை இடிச்சு விட்டு கட்டுற நோக்கம் இல்லை. அதனால வந்து அவங்களை ரிலீஸ் பண்றது தான் நியாயமா இருக்கும். இதுல வீட்டு வசதி வாரியம் எச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டும். இதெல்லாம் ஸ்பீடப் பண்ணி நம்ம கையில் அதை எடுத்துட்டு வந்திருக்கணும். அவங்க வந்து என்க்ரோச் பண்ணாமல் பார்த்துருக்கணும். அது அந்த காலத்தில் விட்டாச்சு. அதனால இப்போ வந்து அந்த பிரச்சனை இல்லாமல் பண்றதுக்காக நடவடிக்கை எடுத்தாங்க. 1 and 2ல வந்து பிளாட் போட்டு வித்துட்டு போயிடுறாங்க. இல்ல அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து ஒன்றும் வாய்ப்பு இல்லை. காரணம் அவங்களுக்கு 4-1 நோட்டீஸ் கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். இந்த 4-1 நோட்டீஸை வந்து நம்ம கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அப்பவே வந்து
ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது, இந்த சர்வே நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு நம்ம பண்ணியிருக்கணும். பண்ண முட்டாச்சு. அதனால அவங்க பெரிய ஒரு கிரிமினல் குற்றம் பண்ணிட்டாங்க, நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது நியாயமா இருக்காது. ஹவுசிங் போர்டுல வீடு வாங்கிட்டு ரொம்ப நாளா வாடகை கட்டாதவங்களுக்கு இந்த வட்டி தள்ளுபடி எல்லாம் அறிவிச்சிங்க. அதுல நிறைய இடத்துல அதிகாரிகள் ஒத்துழைப்பு இல்லைன்னு சொல்லி செய்தியில கூட வந்திருக்கு. இல்ல, அப்படி ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா கேட்டா இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, வீட்டு வசதி வாரியத்தில் அவங்க செல்ஃப் ஃபைனான்ஸில் வாங்கின வீட்டுக்கு அவங்க கட்ட முடியாமல் இருந்தால் இப்போ அவங்க கட்டினாக்க அவங்களுக்கு உண்டான அந்த பீனல் இன்ட்ரெஸ்ட் அத்தனையும் தள்ளுபடி பண்றாங்க. அந்த பீனல் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அது இல்லாம நிலத்துக்காக போட்ட அந்த காஸ்ட் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் கூட 12 மாசம் கணக்கிட்டு அதுல 7 மாசத்து இன்ட்ரெஸ்ட் தான் வாங்குறாங்க, 5 மாசம் இன்ட்ரெஸ்ட் வைவர் கொடுக்குறாங்க. இதை அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள பயன்படுத்தி வாங்கிக்கணும். அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஹவுசிங் போர்டுல நிறைய வீடு கட்டிட்டு வாடகை திருமங்கலம் கோட்ரஸ் இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் ஆன்லைன்ல போட்டீங்க, அதெல்லாம் ஃபில் ஆயிடுச்சு சார்? இல்ல, சில வீடுகள் சில இடங்கள்ல சில ஸ்கீம்ல விற்காம இருக்கு. அந்த விற்காம இருக்கிறத நாங்க மறுபடியும் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்ணதுனால கொஞ்சம் பேர் வாங்கியிருக்காங்க. சிலது லாட்டா கேட்கறாங்க, இப்போ போலீஸ் கேட்கறாங்க, அந்த மாதிரி லாட்டா கேட்கறாங்க. அது ஒரு நியாயமானதாக இருந்தால் அதை கொடுக்கறதுக்கும் நாங்கள் ரெடியா இருக்கோம். அதே நேரத்தில் விற்காத அந்த வீடுகளை வாடகை கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வாடகை கொடுக்கறதுக்கான இதுக்கு முன்னாடி நீங்க பிரஸ் மீட் பண்ணும்போது அது முன்னாடி ஒரு பாலிசி மாதிரி ரெடி பண்ண போற டிஸ்டர்ப் பண்ணி இப்போ அது எந்த நிலைமையில் இருக்கு, எப்படி ஒரு பிரிச்சு இல்ல, இப்போ KK நகர் எடுத்தீங்கன்னாக்க கலைஞர் நகர்ல ஏறத்தாழ ஒரு 103 வீடு அங்க அது வாடகை கொடுக்கறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல கொஞ்சம் பேர் போய் ஆக்குபை பண்றாங்க. அது இடையில ஒரு சின்ன கேஸ் வந்தது, அந்த கேஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ அதனால அது போய் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ஜியோ இஷ்யூ ஆகுது. வேற ஒரு இடத்துல ஒரு 400 சில்லற வீடு அதையும் வாடகை கொடுக்கறதுக்காக பண்ணியிருக்கோம். அது அயப்பாக்கத்தில் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு அம்பத்தூர் அயப்பாக்கம் இருக்கிறது பூரா லிஸ்டா கொடுத்துட்றேன். சென்னையில 40 வருஷத்துக்கு முன்னாடி அவார்ட் பாஸ் பண்ண லேண்ட் எல்லாம் ஹவுசிங் போர்டு நிறைய லேண்டுங்க அது மாதிரி இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன சத்தியம் இல்ல, இப்போ அவார்டு பாஸ் பண்ணதானுங்க அந்த 3rd and 4th கேட்டகரி. அது அவங்களுக்கு ஒரு நியாயமானது கிடைக்கும். வீட்டு வசதி வாரியம் முழுமையா டேக் ஓவர் பண்ணிட்டதில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அது என்க்ரோச்மெண்ட் தான், அதில் இருந்தாங்கன்னா என்க்ரோச்மெண்ட் தான். ஆனால் 3 and 4ங்கிறது கொஞ்சம் கவனக்குறைவனால அது மற்றவங்க அதில் குடியேறி இருக்காங்க. அதை அனலைஸ் பண்ணி நமக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்காகத்தான் அந்த கமிட்டி போட்டிருக்கு. அடுக்குமாடி குடியிருப்புகள் போல வீட்டு வசதி வாரியத்திலும் அந்த வசதிகளோட குடியிருப்புகள் கட்ட திட்டமிட்டிருக்கோம்னு ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க. அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருக்குமா? நிறைய இடத்துல இப்போ பண்றது பூராமே ஒரு தனியாரோடு நாம் போட்டி போடுகிற அளவுக்கு, இன்னும் சொல்ல போனா அவங்கள விட அதிகமாக நம்ம வசதிகளை செஞ்சு கொடுக்கிற அந்த வகையில் தான் நாங்கள் பண்றோம். இப்போ அதனால தான் ஜாயின்ட் வெஞ்சர் அந்த சிஸ்டம் எல்லாம் நாங்கள் சொன்னோம். எனவே இப்போ நான் ஹவுசிங் போர்டில் பண்றது கூட தரமானதாக அவங்களுக்கு இப்போ இந்த புது சிஸ்டம் எல்லாம் வந்திருக்கு. அதுல பண்றதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஏறத்தாழ ஒரு 100 வருஷம் அது லைஃப் சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் இப்போ நாங்க பார்த்து பண்றோம். இன்னொன்னு ஹவுசிங் போர்டில் நம்ம தெளிவா பண்றது, எங்க வீடுகள் டிமாண்ட் இருக்கும் அங்கதான் அந்த ஸ்கீமை நாங்க டேக் ஆஃப் பண்றோம். மற்ற இடத்துல அந்த லேண்ட் இருக்கட்டும் பின்னாடி பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். எங்கெல்லாம் ஒரு ஸ்கீம் வேணும்னு கேட்கறாங்க, பெட்டிஷன்ஸ் வருது, அல்லது எங்ககிட்டயே அந்த லேண்ட் இருக்கு, அந்த இடத்துல டிமாண்ட் இருக்குங்கிறத அனலைஸ் பண்றாங்க. அனலைஸ் பண்ணி அந்த டிமாண்ட் இருந்தா என்ன மாதிரி A டைப்பா B டைப்பா C டைப்பா என்னங்கிறதெல்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பண்றாங்க. அது இல்லாம ஒரு 60 இடத்துல ரெண்டல் குவார்டர்ஸ் இருந்தது. அது கவர்மெண்ட் ஸ்டாஃபினுடைய ரெண்டல் குவார்டர்ஸ். அதையும் இப்போ இடிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணி, அதெல்லாம் நம்ம வெரி ஓல்டு பில்டிங், அதெல்லாம் இடிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணி அதுலயும் இப்போ கட்டடங்கள் கட்டுவதற்கான நடவடிக்கை படிப்படியாக எடுக்கப்படுகிறது. செல்ஃப் சர்டிபிகேஷனை பொறுத்தவரையிலும் அது தலைவருடைய பெரும் முயற்சி. அதுல 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ள இருக்கிற லேண்டு, அதுல 3500 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வரலும் கட்டலாம். அந்த பில்டிங் அந்த 14 மீட்டருக்கு மேல போகாம இருக்கணும். மற்றபடி
அவங்க ரூல்ஸை வந்து முழுசா ஃபாலோ பண்ணணும். சர்டிபிகேட் அவங்க வந்து கொண்டு வந்து வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு ஆஃபீஸும் அவங்க நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஆன்லைனில் போட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை ஆரம்பிக்கலாம். ஆனால் அந்த ரூல்ஸை பொறுத்தவரையில் அவங்க ஃபாலோ பண்ணணும். செட்பேக் என்ன இருக்கணும், என்ன இதெல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். இப்போ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது ஏறத்தாழ ஒரு வருஷம் ஆயிருக்கு. இந்த ஒரு வருஷத்தில் 1,00,000 இந்த ஒரு வருஷம் ஆயிருக்கு. நம்ம இந்த மாதிரி ஒரு உத்தரவு மாண்பு முதலமைச்சர் சொல்லி ஒரு உத்தரவு போட்டு அதில் 1,18,748 அனுமதிகள் அவங்களுக்கு தானாக கிடைச்சிருக்கு. எங்கேயும் ஆஃபீஸ்க்கு வராமல் எதுவும் பண்ணாமல் 1,18,748 அனுமதிகள் அவங்க சுயமாக சான்று கொடுத்து கிடைச்சிருக்கு. இப்போ இன்னொரு ஆல்ட்ரேஷன் இப்போ பண்ணி இன்னொரு அட்வான்டேஜ் பண்ணியிருக்கோம். கார் பார்க்கிங்காக இடம் வேணுங்கிறதுக்காக முதல்ல கிரவுண்ட் +1 இருந்தது, இப்போ ஸ்டில்ட்டு +2 floors அது மாதிரி கொண்டு வரோம். அதுவும் அவங்க வந்து செல்ஃப் சர்டிஃபிகேட்டில் வாங்கிக்கலாம். அந்த மாதிரியான நடவடிக்கை இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவோ இப்போ தான் 2-3 days ஆச்சு இஷ்யூ பண்ணி. இல்லை, இப்போ அது மாதிரி வீடுகள் கட்டுறது தான் அவங்க வந்து வாங்கிக்கணும். இப்போவே இருக்கு, இப்போவே LIG இருக்கு நம்மகிட்ட, அம்பத்தூர்ல இருக்கு. வேணுமா இருந்ததுன்னா அதை கொடுக்கலாம். அது வீட்டு வசதி வாரியத்தால் கட்டப்படுற குடியிருப்புகள்ல 3 முதல் 5% பத்திரிகையாளர்களுக்கான இடஒதுக்கீடு நம்ம கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை வீடுகள் வழங்கப்பட்டு இல்ல வழங்க ஏதாவது திட்டம் இருக்கா? இல்ல, பத்திரிகையாளர்களுக்கு வாடகை கொடுக்கறதுக்கு தான் வந்து ஒரு ஒதுக்கீடு. அது வந்து இவங்க மூலியமா வரணும். தமிழ் டெவலப்மெண்ட் உங்க டிபார்ட்மெண்ட் மூலியமா எங்களுக்கு வருகிற பொழுது அதில் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். நாங்கள் டைரக்டா எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. சில்ட் +2 floor வந்து அதே 2000 ஸ்கொயர் ஃபீட் 3000 பில்டப் ஏரியாவா இல்ல அதே அளவு, ஹைட் மட்டும் கொஞ்சம் கூடும். 10 மீட்டர் அவார்டு வந்து அவங்க 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க, தலைவர் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு பெரிய இது வந்து அநேகமா இந்தியாவில் வேற எங்கேயும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஸ்கீமே வந்து தலைவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுதான். அதுக்காகத்தான் வந்து இப்போ அன்னைக்கு August 15 அன்னைக்கு சுதந்திர தினத்தன்னைக்கு அவார்டு வந்து கொடுத்தது. வீட்டு வசதி வாரிய குடியிருப்புல வந்து அரசு ஊழியர்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து வாடகைக்கு ரெண்டல் பேச இதுல உள் வாடகை அரசு ஊழியர்களே வந்து உள் வாடகை போயிடுறாங்க. இல்ல, அதுல வந்து 90% அந்த மாதிரி இருக்காது. ஏதாச்சும் கொஞ்சம் இருக்கலாம். அவங்க வந்து உள் வாடகை கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. காரணம், அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இங்க இருக்காங்க. இப்போ வெளியூர் டிரான்ஸ்ஃபர் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அதை வெக்கேட் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு வந்து 3 மாதம் டைம், அந்த 3 மாதத்துக்குள்ள வெக்கேட் பண்ணி ஆகணும். அதனால உள்வாடகை கொடுக்கறதுக்கு நம்ம சான்ஸ் குறைச்சல். ஆனால் அப்படி கொடுத்தா தப்பு, அதை நடவடிக்கை எடுப்போம். சில்ட் +1 அந்த செல்ஃப் சர்டிஃபிகேஷன்ல நம்ம விதிமீறல் இது அதுக்கப்புறம் ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டோம். அதுபடி விதிமீறல் ரொம்ப இருக்கா இல்ல எல்லாமே? இல்ல, பெரும்பகுதியான விதிமீறல் இல்ல. ஏதாவது சின்னது இருக்கலாம், பெரும்பகுதியான விதிமீறல் இல்லை. அந்த ஒரு அவேர்னஸ்க்காக தான் உங்களுக்கு நாங்கள் சொல்றோம். அதுல விதிமீறல் இல்லாமல் கட்டிக்கங்க. நீங்களே வந்து சர்டிபிகேட் வந்து கொடுத்து நீங்களே வந்து அனுமதி வாங்கிக்கிறீங்க. யாரும் உங்க பக்கத்தில் வரமாட்டாங்க. ஆனா அந்த விதியை பார்த்து நீங்க அதுக்குள்ள கட்டிக்கங்க அப்படின்னு வந்து அந்த ஓனருக்கு சொல்றதை விட என்ஜினியர்ஸ்க்கு, ஆர்கிடெக்ட் அவங்களுக்கு தான் நாங்கள் இதை எக்ஸ்பிரஸ் பண்றோம். நீங்க வந்து அவங்கள காப்பாற்றணும்னா அந்த விதிமீறல் இல்லாம அவங்களுக்கு கட்டி கொடுங்க அப்படிங்கறத எங்களுடைய வேண்டுகோளா வைக்கிறோம். இப்ப என்ஜினியர்ஸே கூட நீங்க எடுத்தீங்கன்னா முதல்ல ஒவ்வொரு இடத்துலையும் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒவ்வொரு ஊராட்சி, ஒவ்வொரு பேரூராட்சியிலையும், ஒவ்வொரு நகராட்சியிலையும், ஒவ்வொரு மாநகராட்சியிலையும் தனித்தனியா போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்ப நாங்க வந்து ஒரு 3-4 இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணா எல்லா இடத்துக்கும் அப்ளை ஆகணும். அவங்களை வந்து ஈஸி பண்ணியிருக்கோம். அதனால அவங்க வந்து இவங்கள பில்டர்ஸுக்கு மற்றவங்களுக்கு அவங்க தான் உதவியா இருக்காங்க. அவங்க அதில் கரெக்டா பண்ணி கொஞ்சம் சட்ட திட்டங்களை முழுமையா பார்க்கணும். இந்த 2 floor மூலம் இன்னும் எவ்வளவு பேர் சார் இந்த கார் பார்க்கிங் எவ்வளவு டிமாண்ட் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க? எத்தனை பேர் அந்த இல்ல அது கேட்டாங்கிறது வந்து வந்த பின்னாடி நிறைய பேர் வருவாங்க. இனிமேல் தான் தெரியும். இப்ப நாங்க வந்து இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது 1,18,000 பேர் வந்துருவாங்கன்னு நாங்க நினைக்கல. அவ்வளவு அப்ளிகேஷன் வந்துருமா அப்படின்ட்டு. ஆனா வந்துருச்சு. அந்த அவேர்னஸும் இருக்கணும். இப்ப இதுக்கும் வந்து நிறைய வருவாங்க. ஏன்னா கார் பார்க் வேணுங்கிறது பல பேர்த்துடைய எண்ணமா இருக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோட்ல கார் பார்க் இல்லாம இருக்கிற பொழுது அந்த வண்டி ரோட்ல நிறுத்துறாங்க.
அதனால தான் அந்த ஸ்டில்ட் இப்போ கொண்டு வந்தது. அதனால கண்டிப்பா அதுக்கு வந்து பெரிய டிமாண்ட் இருக்கும். இந்த ஆன்லைன்ல இன்டூ ஃபோர்ஸ் எப்ப சார் கொண்டு வர போறோம்? இந்த 2-4 எப்ப இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் ஆன்லைன்ல? இப்போ ரெடி, இப்போ ரெடி. சிடி காம்ப்ளெக்ஸ் எப்ப சார் வரும்? ஹவுசிங் போர்டு சைதாப்பேட்டை அது சீக்கிரமா வரும், விரைவா வரதுக்கு இருக்கு. சார், எல்லாம் அந்த எல்லாமே சீக்கிரம் வரும். துணை பேருந்துகள் எல்லாம் அமைக்கிறீங்க. அந்த பெரிய சேம்புகிட்ட கையகப்படுத்தப்பட்டதா நிலம், அது என்ன நிலைமையில இருக்கு? எங்கீங்க? ஈரோடு மாவட்டம், ஈரோடு அவுட்டர்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் பண்றீங்க. சோலார் பஸ் ஸ்டாண்ட் அந்த இடத்துல வந்து லேண்ட் ஒன்றும் கையகப்படுத்தலை. சோலார் பஸ் ஸ்டாண்டுக்குன்னு ஒரு 20-23 ஏக்கர் அதில் எடுத்து பண்ணியிருக்காங்க. அதுபோக ஒரு 15 ஏக்கர் வந்து இதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க, மார்க்கெட்டுக்கு, காய்கறி மார்க்கெட்டுக்கு. மொத்தமாக அங்கே வந்து ஏறத்தாழ 50 ஏக்கருக்கு மேலே கார்பரேஷனுக்கு சொந்தமான இடம். அதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டேடியம் போடலான்னு சொல்லிட்டு அவங்க துணை முதலமைச்சர் வந்திருந்தப்ப சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி அதை டெவலப் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அந்த பெரிய சேம்பூர், அந்த கனிராவத்திற்குளம், அங்க கனிராத்தாங்குளத்தை பொறுத்த வரலும் ஒரு 13 ஏக்கர்ல ஒரு புது பஸ் ஸ்டாண்டு. இப்ப என்னன்னா சிட்டியில ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அது வந்து ஒரு நெருக்கடி அதிகமாயிடுச்சு. நீங்க வந்து போக்குவரத்து நெரிசல் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால அங்கிருந்து மொஃப்சல் வண்டியை மட்டும் வெளியில் கொண்டு போறோம். மொஃப்சலை கொண்டு போகும்போது கரூர் அந்த பக்கம் இருந்து வர காங்கேயம் இந்த ஏரியால இருந்து வர்றதுக்கு சோலார் பஸ் ஸ்டாண்டு கரெக்டா இருக்கும். இந்த பக்கம் சேலம், அதே மாதிரி கோபி, இந்த பக்கம் இருந்து வர்றதுக்கு இந்த கனிராத்தாங்குளம், அது ஒரு 4 ரோடு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. அதில் எல்லா இடத்துல இருந்து வண்டிகள் அங்கே வந்துடலாம். அதனால அந்த 3 ஏக்கரை ஐடென்டிஃபை பண்ணி அங்கே வந்து வேலை துவங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. முதலமைச்சர் அவர்கள் அதுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. சார், சென்னையில வந்து வெளியூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நிறைய மக்கள் தான் வந்து வாடகைக்கு இருக்காங்க. ஆனா இந்த சொந்த வீடு வச்சிருக்கிறவங்க வாடகைக்கு விட்டுறாங்க. ஒரு வரைமுறை இல்லாம வாடகை வந்து நாளுக்கு நாள் உயர்த்திட்டே இருக்காங்க. இதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கிற வாய்ப்பு இருக்கு? ஏன்னா அதே போல கரண்ட் பில்லும் அவர்கள் ஒரு யூனிட்டுக்கு 8 ரூபா 15 ரூபா அப்படி வாங்குறதான ஒரு சூழ்நிலை இருக்கு. மக்கள் கஷ்டப்படுறாங்க. இல்லை, அது வந்து அந்த இதை வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட் பார்க்கறது இல்லை. பட் அதுக்கு வேற டிபார்ட்மெண்ட் இருக்கு. நீங்கள் சொன்னதை வந்து அதை எடுத்துக்கிட்டு அங்கே அனுப்பலாம். இல்லை, வீட்டு வசதி வாரியம் நாங்கள் வந்து செஞ்சு தான் கொடுக்கலாம். செல்ஃப் ஃபைனான்ஸில் வாங்கினவர் என்ன வாடகை கொடுறாரு என்ன அதை கவனிக்கிற அந்த பொறுப்பு எங்ககிட்ட இல்லை. வீட்டு வசதி வாரியம் கிட்ட போற பில்டிங்ஸ்ல வந்து ஒரு 70 வருஷமா அது நடக்கிற மாதிரி ஒரு பரிசீலிப்பட்டு இல்லை, அது வந்து அந்த இது என்னது இல்லை, மைமான் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்கு. அது வந்து முழுக்க முழுக்க காங்கிரீட்ல கட்டுறது, முழுக்க காங்கிரீட். அதில் என்ன அட்வான்டேஜ் அவங்க சொல்றாங்கன்னா, அந்த நமக்கு வந்து கார்பெட் ஏரியா கூடுதலாக கிடைக்கும். இப்போ நம்ம செங்கல்ல கட்டும்போது ஏறத்தாழ ஒரு சுவர் 1 அடி வரும். அப்போ 2 பக்கமும் சுவர் பார்த்தீங்கன்னா 2 அடி போயிடுது. அதில் 1/2 அடி தான் வரும். அப்போ 1 அடி வந்து நமக்கு கிடைக்குது. 10 அடிங்கிறதுக்கு பதிலாக 11 அடி கிடைக்கும் உள்ள. அதனால அந்த மைவான் சிஸ்டத்தில் அந்த ஒரு அட்வான்டேஜ். அதுக்கு அடுத்தது நம்ம காங்கிரீட்லேயே கட்டிடுறதுனால தண்ணி லீக்கேஜ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து இந்த பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் செடி முளைச்சிடும், இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் உள்ள தண்ணி போயிடுச்சுனாக்கா அப்புறம் அந்த காரை உளுந்துருது, அது ஆபத்தாயிடுது. அந்த மாதிரி தான் நிறைய ஆபத்துகள் ஆயிருக்கு. அந்த மைவான் சிஸ்டத்தில் அது இல்லை. இதெல்லாம் வந்து எங்களுக்கு அவங்க போட்டு காமிச்சாங்க. இப்போ வந்து நமக்கு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் அந்த மாதிரி நிறைய இடத்துல அதை இப்போ கட்டியிருக்காங்க. புதுசாக நம்ம கட்டுறதையும் அந்த சிஸ்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்குறோம். சென்னையை பட்ஜெட்ல சென்னையை ஓட்டி 2000 ஏக்கர்ல ஒரு குளோபல் சிட்டி அமைக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் தான் பண்றோம். நம்ம பண்ணா அது இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அது பண்ணுவாங்க. வேற மற்றபடி வந்து நிறைய வந்து நாங்கள் வந்து பல சலுகைகளை மனு முதலமைச்சருக்கு கடிதம் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஹைட்டு நாங்கள் சொன்னோம்ல, முதல்ல 12 மீட்டர் இருந்தது. அதில் இருக்கிற சிக்கலை சொன்னாங்க, எங்களுக்கு 13-14 மீட்டர் ஆக்கணும்ட்டு அதை 14 மீட்டர் ஆக்கணும். அப்புறம் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு 3 கிச்சனுக்கு மேலே தான் கொடுக்க முடியும். 750 ஸ்கொயர் மீட்டர் பில்டிங்கு, அது வந்து 3 கிச்சன் இருந்தால் தான் கொடுக்க முடியும். 4வது கிச்சன் இருந்ததுன்னா கொடுக்க முடியாதுட்டாங்க. இப்போ 8 கிச்சன் வரலும் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அப்ரோச் ரோடுங்கிறது முன்ன பின்ன இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், கார்பரேஷன் அதே மாதிரி முனிசிபாலிட்டிக்கெல்லாம் 6 மீட்டர் அப்ரோச் ரோடு, 7 மீட்டர் அப்ரோச் ரோடு, டவுன் பஞ்சாயத்துக்கு 6.5 மீட்டர், வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு 6 மீட்டர், அந்த மாதிரி பண்ணி ஒரு கிளியர் கட் இது வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது மாதிரி நிறைய ஏறத்தாழ ஒரு 25க்கு மேலே நாங்கள் செஞ்சுட்டு அவங்களுக்கு இருந்த குழப்பங்கள், இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா,
ஏன்னா அங்கே இருக்கிற அதிகாரிக்கு வந்து என்ன தோணுதோ அது மாதிரி எடுக்கிற மாதிரியான ஒரு வேகம் இருந்தது. அதையெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக இப்படி தான் பண்ண முடியும் அப்படின்னு போட்டு நாங்கள் ஒழுங்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இருந்த தடைகள் ஸ்பீடப் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் போட்டால் என்ஓசி வர்றதுக்கு 6 மாதம் ஆனால் 6 மாதம் வெயிட் பண்ணும். இப்போ 30 டேஸில் வந்துடணும், இல்லைனாக்கா என்ஓசி வாங்கினதாக கருதப்படும். அந்த மாதிரியான நடவடிக்கைகளை நிறைய எடுத்திருக்கோம். சிங்கிள் விண்டோ சிஸ்டம் தலைவர் சொன்னார். சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்ததுனால பல பேர்த்துக்கு அதில் நன்மை இருக்குது. நான் இப்போ சொன்னதெல்லாம் சிலது. இது மாதிரி நிறைய நாங்கள் வந்து சொல்ல அதெல்லாம் ஆய்வு பண்ணி அதிகாரிகளோடு பேசி அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அபார்ட் ஃப்ரம் ஹவுசிங் போர்டு, நீங்க கொங்கு பகுதியை சேர்ந்தவர் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து சிபி ராதாகிருஷ்ணன் என்டிஏ கேண்டிடேட்டா போட்டுருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? நல்லா பாக்குறேங்க. ஏங்க இவ்வளவு சந்தேகமா கேட்கறீங்க? வாழ்த்து சொல்லி தெரிவிக்கிறீங்களா? எப்படி கொங்கு பகுதியில இல்ல, இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து வந்தாவே வாழ்த்து சொல்லணும். அதுவும் கொங்கு பகுதியிலிருந்து வந்தப்போ எனக்கு வாழ்த்து சொல்றதுக்கு உரிமை நிறைய இருக்கு. அதனால வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அவர் வந்து சிஎம் கூட பார்த்து போனாருன்னு உங்களுக்கு தெரியும். அதனால அவருக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நிறைய இருக்கு. இண்டஸ்ட்ரி கூட ஆமா செல்ஃப் சர்டிபிகேட் கொடுத்து பண்றதுக்கு பண்ணியிருக்கு. அது வந்து கிரீன் இண்டஸ்ட்ரி, ஆரஞ்சு இண்டஸ்ட்ரி, அது மாதிரி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பண்றதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணியிருக்கு. அடுத்தது வந்து அப்புறம் இந்த OSR லேண்ட் விடணும். அதில் தான் பல பிரச்சனைகள். OSR லேண்ட் வந்து இப்போ என்ன பிரச்சனைன்னா, OSR லேண்ட் விடணுங்கிறது அது ஒரு பொது பர்பஸ்க்காக விடுறது. அதை பெரும்பகுதி வந்து விடாம விட்டுறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அதில் இருந்த தடைகள்லாம் வந்து சரி பண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவங்க OSR லேண்ட் விடணுங்கிறத அவங்களுக்கு தெளிவு பண்ணியாச்சு. ஒரு குறிப்பிட்ட அளவு கீழே இருக்கிறதுக்கு அவங்க OSR லேண்ட் விட தேவையில்லை. அவங்க இஷ்டமா இருந்தா விடலாம், இல்லைனாக்கா அதுக்கு பணமா கட்டிடலாம். அந்த மாதிரி சொல்லியிருக்கு. அப்புறம் OSRங்கிறது மினிமமா 100 ஸ்கொயர் ஃபீட்டு கட்டணும் அப்படின்னு இருந்தது. இப்போ ஆக்சுவல் என்ன வருதோ அது கட்டுக்கும் போதும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இருந்த அந்த தடைகள் எல்லாம் வந்து நாங்கள் ஒழுங்கு பண்ணி கொடுத்துருக்கோம். வேற என்ன முக்கியமான FSI வந்து 1.5 FSI இருந்தது, அது இப்போ 2 FSI ஆக்கியிருக்கு இண்டஸ்ட்ரிக்கு. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பயன்படுறத ஒரு அப்புறம் அன்ஆதரைஸ்டு லேஅவுட்ஸ், அன்அப்ரூவ்ட் லேஅவுட்ஸ், இந்த லேஅவுட்ஸுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு கொடுத்து இப்போ மறுபடியும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து ரெகுலரைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டோம். அது வந்து அந்த அவர் யார் டெவலப்பரோ அவருக்காக மட்டும் அல்ல, அதில் நிறைய பேர் வாங்கிட்டாங்க, இன்னசென்ட்டாக வாங்கிட்டாங்க, அவங்க பயன்படணுங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லை, அதில் ஒருத்தர் தனி மனையாக ஒருத்தர் வாங்கியிருந்தாருன்னா 2016க்கு முன்னாடி அவர் கரையம் பண்ணியிருந்தாருன்னா அவர் என்னைக்கு வேணாலும் வந்து அதை வந்து ரெகுலரைஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரியாக ஒரு டைம் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் கொடுத்துட்டோம். டைம் கிடையாது அவங்களுக்கு. அந்த மாதிரி வந்து என்னைக்கு வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். ஒன்லி திங் வந்து 2016க்கு முன்னாடி கரையம் பண்ண சைட்டா இருக்கும். ஜியோ ப்ரொடெக்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. ஜியோ ப்ரொடெக்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஆமா, அது எப்போ வேணாலும் வந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஸ்கூல், இப்போ நான் பிளான்ட் ஏரியாவில் இருக்கிற எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸு இந்த மாதிரி முதல்ல கட்டிட்டாங்க. அதெல்லாம் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு பண்ணி இப்போ பல இது வந்து ரெகுலரைஸ் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கும் டைம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் என்னன்னா, இந்த டைம் எக்ஸ்டென்ஷன் மட்டும் அவங்க வந்து முறையாக பயன்படுத்தி முடிச்சுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. இனிமேல் வரப்போகிறது அந்த வயலேஷன் இல்லாமல் கட்டிட்டா நல்லது. ஏன்னா கோர்ட் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக வியூ பண்ணுறாங்க. அதனால இந்த இதில் நான் வந்து சொல்லிக்க விரும்புவது, இனிமேல் கட்டுற கட்டடம் எந்த சின்ன வயலேஷனும் இல்லாமல் கட்டிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லது. இருக்கிறத ஒழுங்கு பண்ணுறோம், ஆனால் அது எல்லாமே ஒழுங்கு பண்ண முடியாது. சிலதெல்லாம் வந்து கோர்ட்டுக்கு போய் நின்று போச்சு. அதனால இனிமேல் வர்ற பில்டிங் எதுவுமே வயலேஷன் இல்லாமல் கட்டிட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காது. இப்போ நம்ம பர்மிஷன் கொடுத்துட்ற அந்த இதில் போய் பெரும்பகுதி போய் ஆய்வு பண்ணுறாங்க. அதுவும் வந்து அவங்க ஃபவுண்டேஷன்
அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அவங்க ஆரம்பிக்கும் போதே, கிரவுண்ட் ஃப்ளோர் ஆரம்பிக்கும் போதே போய் பண்ணுறாங்க. ஏன்னா தப்பு ஏதாச்சும் இருந்ததுன்னா அப்போ திருத்துறது ஈஸி. ஒரு 3 ஃப்ளோர் பண்ண முன்னாடி போய் ஒரு அரை அடி சேர்த்துட்டு ஒரு அடி சேர்த்துட்டுன்னா அவங்களுக்கு கஷ்டம். அதனால முதல்ல போய் பார்க்குறாங்க. இதுதான் நான் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனு. அது பிரகாரம் அவங்க வந்து பார்க்கணும். பார்த்து அவங்கள வந்து கைடு பண்ணி கொண்டு போக வேண்டியது நம்முடைய வேலை. வேற எதுவும் முக்கியமான அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.